ஓசூரில் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் கோவில் விமர்சையாக நடைபெற்ற அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் திரளாக பக்தர்கள் பங்கேற்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட வசந்த நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பர்வதர்சினி அம்மன் உடனுடைய ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. நேற்று 26ஆம் தேதி அன்று புதன்கிழமை கணபதி ஹோமம் உள்ளிட்ட யாகசாலைகள் பூஜைகளோடு துவங்கிய இந்த நிகழ்ச்சியில் புனித நீரடங்கிய கலசங்களுக்கு சிறப்பு ஆராதனைகளும் பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியின் முக்கிய நாளான இன்று அதிகாலை முதலே யாகசாலையில் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது. பூரண அகுதி வேள்விதியில் செலுத்தப்பட்டது. இதில் விரதம் இருந்த கோவில் நிர்வாகிகள் மற்றும் அதன் பகுதியை சேர்ந்தவர்களும் பரிவட்டங்கள் கட்டி அவர்கள் தலையில் புனித நீரடங்கிய கலசங்களை கோபுர விமானத்திற்கு வேத விற்பனங்களின் மந்திர கோஷங்கள் முழங்க எடுத்துச் சென்றனர். பின்னர் கோபுர விமானத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட கும்பத்திற்கு கலசங்களில் இருந்து புனித நீர் ஊற்றி அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது விமர்சையாக நடைபெற்றது. அப்போது பக்தர்களின் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய என கோஷம் விளைப்பிழைந்தது. வானத்தில் வட்டமிட்டவாறு கருடா பகவானும் இந்த கண்கொள்ள காட்சியாக மகா கும்பாபிஷேக காட்சியை கண்டு எம்பெருமானை வணங்கி சென்றனர். இதைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ ராமலிங்கேஸ்வரர் சுவாமி, ஸ்ரீ பர்வதர்சினி அம்மன் உள்ளிட்ட சன்னதி கொண்டு அருள்பளிக்கும் தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றது. இதில் ஓசூர் மாநகராட்சி துணை மேயர் சி ஆனந்தையா, பிஜேபி நிர்வாகி MN நாகராஜ், முன்னாள் கவுன்சிலர் நந்தகுமார், தேன்கனிக்கோட்டை அதிமுக பிரமுகர் நாகேஷ் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். அனைத்து பக்தர்களுக்கும் தீர்த்த பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியை சார்ந்த நம்முடைய நந்தகுமார் முன்னாள் இணைந்து இந்த கோயிலை மிக சிறப்பாக முறையில் கும்பாபிஷேகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கு எங்களுடைய நண்பர்